ஈரோடு, நெல்லை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தீபாவளி நாளில் நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் சென்னை சாலைகளில் மெட்ரோ ரயில் பணி கூடாது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதையொட்டி மேயர் பிரியா அறிவுறுத்தல். சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ். லாரிகளின் ஒப்பந்தத்தை நீட்டிக்க உயர்நீதிமன்றத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி. தீபாவளியையொட்டி இன்று முதல் 21ஆம் தேதி வரை ஆம்னி பேருந்துகளில் ஆய்வு. அதிக கட்டணம் வசூலித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஒரே நாளில் சவரன் 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 நெருங்கும் தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து முதல் முறையாக 2 லட்சத்தை கடந்தது. மாநில அரசு உரிய விசாரணை நடத்தவில்லை என சந்தேகம் இருந்தால் அமலாக்கத்துறை தலையிடுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி. சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என வினா எழுப்பி டாஸ்மாக் வழக்கில் கண்டனம். குடியாத்தம் அருகே அக்ராவரம் ஏரி நிரம்பி வெளியேறும் நீர். குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. பெண்கள் மீது அதிமுகவுக்கு இருக்கும் வக்கிரமும் வன்மமும் வெளிப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்து இழிவாக பேசிய சி.வி. சண்முகத்தை கண்டித்த அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை. மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை நேரில் ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் சம்மன். திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக ஜாய் கிறிசில்டா அளித்த புகாரில் ஆணை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. கோவையில் பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு பெயர் வைத்ததை அரசியலாக்க வேண்டாம் என வேண்டுகோள். பாட்னா செல்லும் ரயிலில் திருப்பூரில் முன்பதிவு பெட்டியில் குவிந்த வடமாநில பயணிகள். முன்பதிவு செய்த பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் தவித்த வீடியோ. காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரி பகுதியான ஏனாமில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. கோயில், வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தவிக்கும் மக்கள். 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். அனைத்திந்திய இந்து மகா சபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ சட்டத்தில் கைது. பீகார் தேர்தலில் கட்சிகளின் விளம்பரங்களுக்கு முன்கூட்டியே சான்றிதழ் பெறுவது கட்டாயம். வேட்பாளர்கள் சமூக வலைதள கணக்கு விவரங்களை அளிக்கவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரையும் கைப்பற்றியது. ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை 11வது முறையாக வெற்றிகரமாக சோதித்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். Booster landing burn shut down. 3 down to 2. Starship has landed. 10 நிமிடங்களுக்கு பின் இந்திய பெருங்கடல் பகுதியில் விழ வைக்கப்பட்டது. We are down in the Indian Ocean. Go Starship. Thanks for all that. ஈரோடு, நெல்லை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தீபாவளி நாளில் நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும்.
நாளை முதல் சென்னை சாலைகளில் மெட்ரோ ரயில் பணி கூடாது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதையொட்டி மேயர் பிரியா அறிவுறுத்தல். சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ். லாரிகளின் ஒப்பந்தத்தை நீட்டிக்க உயர்நீதிமன்றத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி. தீபாவளியையொட்டி இன்று முதல் 21ஆம் தேதி வரை ஆம்னி பேருந்துகளில் ஆய்வு. அதிக கட்டணம் வசூலித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஒரே நாளில் சவரன் 1960 ரூபாய் உயர்ந்து 95,000 நெருங்கும் தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து முதல் முறையாக 2 லட்சத்தை கடந்தது. மாநில அரசு உரிய விசாரணை நடத்தவில்லை என சந்தேகம் இருந்தால் அமலாக்கத்துறை தலையிடுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி. சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என வினா எழுப்பி டாஸ்மாக் வழக்கில் கண்டனம். குடியாத்தம் அருகே அக்ராவரம் ஏரி நிரம்பி வெளியேறும் நீர். குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. பெண்கள் மீது அதிமுகவுக்கு இருக்கும் வக்ரமும் வன்மமும் வெளிப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்து இழிவாக பேசிய சி.வி. சண்முகத்தை கண்டித்து அமைச்சர் கீதா ஜீவன் அறிக்கை. மாதம்பட்டி ரங்கராஜ் நாளை நேரில் ஆஜராக மாநில மகளிர் ஆணையம் சம்மன். திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக ஜாய் கிறிசில்டா அளித்த புகாரில் ஆணை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. கோவையில் பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு பெயர் வைத்ததை அரசியலாக்க வேண்டாம் என வேண்டுகோள். பாட்னா செல்லும் ரயிலில் திருப்பூரில் முன்பதிவு பெட்டியில் குவிந்த வடமாநில பயணிகள். முன்பதிவு செய்த பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் தவித்த வீடியோ. காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரி பகுதியான ஏனாமில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. கோயில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தவிக்கும் மக்கள். 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். அனைத்திந்திய இந்து மகா சபாவின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ போக்சோ சட்டத்தில் கைது. பீகார் தேர்தலில் கட்சிகளின் விளம்பரங்களுக்கு முன்கூட்டியே சான்றிதழ் பெறுவது கட்டாயம். வேட்பாளர்கள் சமூக வலைதள கணக்கு விவரங்களை அளிக்கவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரையும் கைப்பற்றியது. ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை 11வது முறையாக வெற்றிகரமாக சோதித்த SpaceX நிறுவனம். Booster landing burns shut down. 3 down to 2. Starship has landed. 10 நிமிடங்களுக்கு பின் இந்திய பெருங்கடல் பகுதியில் விழ வைக்கப்பட்டது. We are down in the Indian Ocean. Go Starship.